அனைவருக்கும் வணக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது திருவள்ளுவர் திருவாக்கு. அதற்கேற்ற வாழ்ந்தவர் தங்களுடைய சிவசிதம்பரம் ஐயா அவர்கள். எனக்கு நான் இங்க சிங்கப்பூருக்கு வந்து ஞாயிறு வகுப்புகளுக்குள்ள என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது திருநூறோட எங்களை வரவேற்று அழைக்கிறவர் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள். அவரோட நான் பார்க்க ஒரு சில வார்த்தைகள் நான் கலைச்சிருக்கிறேன் அவரோட. ஆனா அவர் அன்பும் ரொம்ப எளிமையானவர், மிகவும் எளிமையானவர். அவரை மாதிரி எளிமையான ஆட்கள் நான் இதுவரைக்கும் கோயிலடியில நான் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு படித்த பண்பாளர் ஐயா அவர்கள். அவருடைய இறந்த செய்தி கேட்டோன்னா எங்களுக்கு ஒரு ஷொக்கா இருந்தது, மிகவும் ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அதுக்கு முதற்கனவே நான் அவரை கோயில பார்த்துருக்கிறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து இங்க இருந்து மலேசியாவுக்கு அவருடைய துணைவியார டிரைவ் பண்ணி கொண்டு போறவர் அடிக்கடி. அவ்வளவு தூரம் மனத்தைரியம். நாங்கள் அவருக்கு இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னா தன்னம்பிக்கை, மனத்தைரியம் உள்ளவர். அவ்வளவு அந்த வயசுலயும் நாங்கள் ஒரு மலேசியாவுக்கு டிரைவ் பண்ணி போனோம்னா எங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டது. ஆனா அந்த வயசுலயும் அவருடைய வயசுல நாங்கள் அதை செய்வோமான்றது எங்களுக்கு மிக ஒரு கேள்விக்குரிய விஷயம். அவ்வளவு மனத்தைரியம், அதை விட மிகவும் பண்பாகும். எந்த நேரமும் நெத்தியில திருநீர் இருக்கும். திருநீர் இல்லாம நான் அவரை இன்றைக்கும் நான் பார்த்தது கோயில. நெத்தி நிறைய விபூதி பூசி இருக்கார். சைவத்துக்கு அடையாளம் அதுதான் எங்களுக்கு. நாங்கள் விபூதி ஒரு குறியால பூசுவதில் பிரயோசனம் இல்லை. நெத்தி நிறைய பூசி இருப்பார். அதுதான் அவருடைய பண்பு. அவர்கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை நாங்கள் எடுக்கணும். மாணவர்களாக நீங்கள் எல்லாரும் அந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வரணும். அது மட்டுமில்லை, பெற்றோர்கள் எல்லாரும். நான் என்னுடைய துணைவியார் வந்து ஒரு சைவ சமய வகுப்புல இருந்து நிற்க போறான்னு சொன்னோன்னா ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கல ஒரு ஒன்று கூட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது எனக்கு இன்றைக்கும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அது சொன்னார், தம்பி நீர் உங்களோட மனைவியை கட்டாயம் வகுப்புக்கு அனுப்பணும், படிப்புக்கு அனுப்பணும். எங்களோட சமூகத்துக்கு நாங்கள் சேவை செய்யோம். நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தருங்க. மிகவும் அமைதியாக, மிகவும் அன்பும் பண்பாயும் கலைச்சவர். எல்லாரையும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு மனிதர். வேற என்ன சொல்றது, நான் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம். அவர் இன்றைக்கும் எங்களுக்கு மேலுலகத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.